ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ தான் வந்துட்டு 2025ஓட லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த வீடியோவில் 2025 எனக்கு எப்படி இருந்துச்சு, அதோட ரீகேப் அண்ட் அதுக்கப்புறமா 2026க்கு நான் எப்படி பிளான் பண்ணுறேன், என்னோட ஜேர்னல் அண்ட் விஷன் போர்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஐ ஆம் கோயிங் டு ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் யூ டு மெயின்டைன் யுவர் ஜேர்னல் ஆர் பி ப்ரொடக்டிவ் எட்ஸெட்ரா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட 2025 எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட 2025ஓட ஜேர்னல்ஸ். இது வந்து என்னோட பிளானிங் அந்த ப்ரொடக்டிவிட்டி அதெல்லாம் இருக்கிறது. அண்ட் இது வந்துட்டு என்னோட பர்சனலான சில டேஸில் லோவாக ஃபீல் பண்ணியிருப்பேன், சில டேஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனலாக எழுதி வச்சிருக்க ஒன்று. ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எப்படி இருக்கும் நார்மலி அப்படின்னா, நான் எப்படி வந்து என்னோட நெக்ஸ்ட் இயர்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜேர்னல்ஸை வந்துட்டு பார்க்க போகிறேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட்டிங் த மந்த். நான் வந்து லாஸ்ட் இயர் உங்ககிட்ட இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, இங்கே என்னோட ஒவ்வொரு மந்த்தும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரேட் பண்ணி இந்த இயர் எப்படி இருக்குன்றத நம்ம லாஸ்ட்ல ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே நிமிஷம், டிசம்பர் மட்டும் நான் இன்னும் பண்ணல. ஸோ என்னோட பவுச் தேடிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே ஹியர். ஸோ என்னோட பவுச் ப்ளூ கலர் இதில் தான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற மந்த்ஸ் எல்லாமே. ஸோ டிசம்பருக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா 4. நல்லா தான் இருந்துச்சு. ஐ வாஸ் டூயிங் எவ்ரி திங் குட். அண்ட் என்னோட பர்த்டே வேற வந்துச்சு, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த மந்த், அதனால 4 கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது நல்லா தெரியும் அப்படின்னு. ஓகே, இப்போ நல்லா தெரியுது. ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜான்ல வந்து 4, அதுக்கப்புறமா 3 ஆயிடுச்சு, அப்புறமா 2, அப்புறம் 3, அப்புறம் 2, 2, 2, அதுக்கப்புறம் 3, 4, 5 அண்ட் 4, 4. ஸோ ஓகே. ஸோ நல்ல ஒரு கிரேடியன்ட் வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு, அப்புறம் அகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் திருப்பி லைட்டாக கம்மியாயிருக்கு, அண்ட் அகெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி பீக் ப்ரொடக்டிவிட்டிக்கு போயிருக்கேன், அண்ட் அகெயின் நார்மலாக மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த இயர் நான் பண்ணணும்னு வச்ச கோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, அதில் வந்து ஒவ்வொன்றா டிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிராக்னி 2025. நோ க்ரோ த சேனல். ஸோ சேனல் நல்லா க்ரோ பண்ணிட்டேன். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பர்சனல் க்ரோத் நல்லாவே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கனெக்டிங் வித் மோர் பீப்புள். எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பீப்புள் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடா நான் ரொம்ப கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக பெருசாக எதுவுமே பண்ணல. ஈவன் தோ எனக்கு வந்து நல்ல நல்ல பீப்புள் கூட கனெக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே. பி த ரீசன் ஃபார் சம்படிஸ் ஹாப்பினஸ் ஆர் சக்ஸஸ். இது வந்து எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு. சில பேர் வந்து நான் ஹாப்பியாக வச்சுருந்துருக்கேன், சில பேருக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து நான் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் 2-3 பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, என்னோட சேனலோட நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் எல்லாமே கேட்டு நல்லா படிச்சு நீட் கிராக் பண்ணவங்க 2 பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ ஹாவ் பீன் சம்படிஸ் ரீசன் ஃபார் சம்படிஸ் சக்ஸஸ். யா ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் கிராக்கிங் நீட். அது இந்த டைம் நம்ம பண்றோம். ஓகே, கோல்ஸ் டன், அப்புறமா ரேட்டிங் டன். அப்புறம் ரேட்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஏவரேஜ் போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 4 + 3 + 3 4 + 3 + 3 6 10 12 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 39 இருக்கு. 39/12 போடணும். ஒரு பேப்பர்ல போடுவோம், இல்லை இங்கே போடுவோம். 39/12 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 39/12 36. 3 × 36.3 இருக்கு. 25. ஓகே, 3.25 வருது. ஸோ இந்த இயர் வந்து கொஞ்சம் ஏவரேஜாக தான் இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம 4க்கு மேலே கொண்டு போகிறோம். அண்ட் இதோட கேலண்டர் அண்ட் மந்த்லி ரிவ்யூ பேஜஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு மந்த்தும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே. அண்ட் நான் இதுக்கப்புறமா ஒன்று யோசிச்சிருக்கேன். ஸோ வீடியோவில் அதை வந்து இது பண்ணனா கொஞ்சம் லாங்காக போகுன்றனால நான் வீடியோவில் வந்து அது காட்டல. என்னன்னா இது
இந்த டைரி இருக்கு இல்லையா, இந்த டைரி. ஸோ இந்த டைரியில வந்து நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 12 மந்த்ஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் என்ன ஸ்பெஷலாக நடந்துச்சு, ஒரு அந்த மந்தோட மெமரி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பேராகிராஃபோ இல்லை ஒரு பேஜோ எவ்வளோ வருதோ மைண்ட்ல எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் எழுத போறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்துட்டு எவ்ரி மந்த் அந்த மந்தோட ரீகேப் மாதிரி போடுறது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ எழுத போறேன். ஸோ அதை வந்து நான் காட்ட மாட்டேன், பிகாஸ் இது பர்சனலாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று வந்து என்னோட ப்ரோக்ரஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த டைம் என்னோட கோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் எல்லாத்துலேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டடீஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஸ்டடீஸ்க்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பிளான். ஸோ ஓகே, இப்போ வந்து 2025 இது வந்து ஆல்மோஸ்ட் ஓகே குட்டாக தான் இருக்கு. அண்ட் 2026க்கு நான் என்னென்ன கோல்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ 2026க்கு வந்து நான் என்னென்ன கோல்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத லிஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து அந்த கேமரா காட்டுறத விட இந்த இடத்துல வச்சு காட்ட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோன் தான் எடுத்தாகணும், பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு மந்த்தும் நான் பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் கைஸ். சூப்பரா பாருங்க, எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி சூப்பரா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிருந்தேன். பட் சில மந்த்ஸ்க்கு பண்ணவே இல்லை. அண்ட் போக போக லாஸ்ட்ல வந்து இந்த மந்த்லி ரீகேப்ன்றது நான் பண்ணவே இருந்தேன். மந்த்லி அந்த வீடியோ பிளானிங் வீடியோ வந்து அப்லோட் பண்றதை ஸ்டாப்பே பண்ணிட்டேன். அதனால இந்த டைம் வந்து ப்ராப்பரா நம்ம 12 மந்த்ஸ்க்கு பண்றோம், 12 மந்த்ஸ்க்குமே பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த டைரியில வந்து இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷனே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல. அதாவது செகண்ட் செக்ஷன், அதாவது 2025 எடுத்துட்டேன். ஸோ அதுவே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு பேலன்ஸ் பேஜ் வந்து எப்பாவது சும்மா ரஃபா வந்து இது பண்றதுக்கு வச்சுக்கலாம். இந்த பேஜ்ல இருந்து வந்து 26க்காக பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய இருக்கிற பேஜ், அதனால இதுல இருந்து 26க்காக பண்றேன். ஸோ உங்களுக்கு கேமரா எடுத்துட்டு இங்க காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, இங்க வந்து பண்ண போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் என்னோட 2025 எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா உங்ககிட்ட வந்து லாஸ்ட்ல உட்காந்து பேசுறேன். ஸோ நிறைய பேர் ஜேர்னல் கேட்டனால ஜேர்னல் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம், அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஜேர்னல் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். லாஸ்ட் இயர் பண்ண டெக்கரேஷன் கூட இந்த இயர் நான் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் இன்னுமே வந்துட்டு டைம் ரொம்ப வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய டாஸ்க்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால. ஸோ 2026 ஜேர்னல் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் என்னோட கோல்ஸ்லாம் எழுத போகிறேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து நம்மளோட ஜேர்னல் இல்லை டைரி எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக வச்சுக்கிறது பெஸ்ட். இருங்க, நான் வேறு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, எந்த அளவுக்கு சிம்பிளா முடியுமோ அவ்வளோ சிம்பிளா வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்டடீஸ் தான். நீட் 2026 இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு hope you can see. ஸோ இதெல்லாம் என்னோட கோல்ஸ். அகேன் இந்த இயரும் வந்துட்டு ப்ளூ திங்கே போகிற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும், ப்ளூவாகவே இருக்கும். போதும், ரொம்ப சிம்பிளா இருந்தால் போதும். நிறைய பேர் வந்துட்டு அப்ரிஷியேட் கூட பண்ணிருந்தீங்க, என்ன ரொம்ப ஃபேன்சியா டெக்கரேட்டிவா எல்லாம் பண்ணாம நீட்டா வச்சிருக்கீங்க, ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும் அண்ட் ரியலிஸ்டிக்கா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் இயர் மாதிரி இங்கே வந்து 12 மந்த்ஸ்க்கும் போடுவோமா, ஜான் ஃபெப்னு. ஓகே, ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த 12 மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இங்கே வந்து பண்ணுவோம். இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைப்போம். ஸ்டார் மாதிரி போட்டு எல்லோ கலரில் ஃபில் பண்ணுவோம். அப்போ இப்போ எவ்வளோ ஸ்டார் எவ்ரி மந்த் கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கட்டும். ஸ்டார் வரைய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நான் உட்காந்து லாஸ்ட் 2025 லாஸ்ட் டேல பண்ணிட்டு இருக்கேன், 31 டிசம்பர் அன்னைக்கு. பரவாயில்ல, லாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி அப்லோட் பண்ணிருந்தேன். இந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு கைஸ். நான் வந்து இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2025ல தனியாக நானே வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பெரிய விஷயம்னா ஒரு ஈவெண்ட் நாங்களாக கண்டக்ட் பண்ணது, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், கேம்பியம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்துட்டு தனியாக நானே வந்து போயிட்டு வந்தேன். அண்ட் டெஸ்ட்டுமே வந்துட்டு நம்ம சூப்பராக கண்டக்ட் பண்ணி முடிச்சோம். 29 அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஒரு நியூ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதையும் வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு சும்மா அப்படி சொல்கிறேன். இது பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அதனால ஐ எம் டூயிங் திஸ். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணும்போது பேசிட்டே வந்து பண்ணுவாங்க, லைக் தே ஷேர் அபவுட் யுவர் இயர். ஸோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்ரி மந்த்துக்கு தனித்தனியாக பேஜஸ் போடணும். பட் நம்ம நோஷன்லேயே ஃபுல்லாக பிளான் பண்ணிடுறதுனால இதில் போடணுமா வேண்டாமான்னு யோசித்தேன். பட் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிகாஸ் நோஷன் என்னதான் நோஷன் டிஜிட்டல்னு வந்து மாறினாலும் உட்காந்து எழுதுறதே ஒரு தனி ஃபீல் தான் கைஸ். அதனால் ஜானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஜனவரி 2026. இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைம் கொஞ்சம் கேலண்டர் மாதிரியே ஃபுல் மந்த்துக்கும் போட்டுட்டு அதில் வந்து டூ டூ லிஸ்ட்லேருந்து எல்லாமே எழுதிக்கலாம்ல. ஸோ 2 பேஜில் வேலை முடிஞ்சிடும். அதனால் அப்படி பண்ண போகிறேன்.
31 டேஸ்க்குமே ஃபுல் 2 பேஜும் சேர்த்து கேலண்டர் மாதிரி போட்டுடுறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் ஓகே நவ் இட்ஸ் டன். நான் வந்து இந்த டைம் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 டாஸ்க்ஸ் இருந்தால் போதும். லைக் ஸ்டடீஸ்ன்றது நான் தனியாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். படிக்கிறது வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண வேண்டாம். டெய்லி என்ன ஏதாவது ஒர்க் ஆர் ஏதாவது டு டூ லிஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இயர் ஆர் இந்த மந்த் இப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் வேறு என்ன, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெய்லி இங்கே அந்தந்த டேட்டில் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இந்த சைடு கார்னரில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டோ இல்லை இந்த மந்தில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான எமோஷனலான ஏதாவது விஷயமோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இயரும் வந்துட்டு நார்மலாக போன இயர் மாதிரியே தான் இருக்க போகுது. பட் அப்புறம் என்னோடய விஷன் போர்டை பற்றி உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க விஷன் போர்டு நான் வந்து காட்டுறேன் இருங்க. ஓகே இப்போ பாருங்கள், இது வந்து என்னோட லாஸ்ட் இயர் நான் விஷன் போர்டுன்னு பண்ணல. பட் சும்மா இந்த இயருக்கு வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீட். ஸோ இந்த நீட் செக்ஷன் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டேன். பட் கிளியர் பண்ண முடியல. பிகாஸ் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேங்கிறது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் செப்பரேட் வீடியோவில். அது இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டென்ட் க்ரியேஷனில் வந்துட்டு ஒரு 50Kவாவது அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் 10K ரீச் பண்ணேன். பட் இப்போ 10Kவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பர் தான். ஸோ அதனால ஐம் ஓகே வித் தேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேரில் வந்து ஸ்லீப், யோகான்னு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். பட் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஹெல்த்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இன்னுமே நல்லா பார்த்துக்கணும் 2026. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே சொசைட்டி அண்ட் கனெக்ஷன்ஸ். இது ரொம்பவே சூப்பராக நடந்திருக்கு. எனக்கே தெரியாமல் நான் எந்த எஃபர்ட்டும் போடாமல், மேபி எஃபர்ட் போடலன்னு சொல்ல முடியாது, எஃபர்ட் போட்டிருக்கேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சான்சஸ் கிடச்சி அதுக்கப்புறமா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் அண்ட் கனெக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக நிறையா வந்து பண்ணியிருக்கேன். நல்லாவே க்ரியேஷன், கனெக்ஷன், அலைன்மெண்ட்னு எல்லாமே ப்ராப்பராக தான் நடந்துட்டுருக்கு. 2026க்கான விஷன் போர்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் 2025ஓட இதை வந்துட்டு ஒன்ஸ் நம்ம திருப்பி பார்க்கலாம். உங்ககிட்ட கிளியராக காட்டுறேன். ஸோ ஒரே ஒரு கோல் மட்டும்தான் அட்டன் பண்ணல. மற்றதெல்லாம் வந்துட்டு ஓகே. அண்ட் மந்த்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் சும்மா ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜான்வரி வாஸ் குவைட் குட். அப்புறமா ஜனவரி எல்லாமே ட்ராக் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு ஃபெப் அப்புறமா அந்த ஃபோக்கஸ் எரா அப்படின்னு சொல்லி அழகாலாம் டெக்கரேஷன் பண்ண ஃபெப்பில் அதுவும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்டர் பண்ணல. பட் ட்ராக் பண்ணியிருக்கேன். டே எப்படி இருந்துச்சுன்றலாம் என்டர் பண்ணல. ஃபெப்பில் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் போக மார்ச்லேயும் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ட்ராக்கே பண்ணல. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏப்ரல் மே எல்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக படிக்கிற இதில் மே இருக்குது கைஸ். மே இருக்குது. ஏப்ரல் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏப்ரலில் கொஞ்சம் சீரியஸாக படிச்சிருந்தனால பண்ணல போல இருக்குது. மே வந்துட்டு 8th பண்ணியிருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா, நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா பண்ணியிருக்கேன். அண்ட் ஜூன்லேருந்து இன்னும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கலை. அண்ட் செப்டம்பர், அக்டோபர் எல்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் எதுவுமே என்டர் பண்ணல. டிஜிட்டலாக கொஞ்சம் பிளான் பண்ணனால அது எதுவுமே இதில் இருக்காது. ஸோ இந்த பேஜஸ் வந்து நான் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். 2026 இது டூடல்ஸ்லாம் வந்துட்டு லேட்டர் ஆன் சும்மா போர் அடிக்கும் போது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ 2026ஓடலாம் இப்படி தான் இருக்குது. நம்ம பண்ண கோல்ஸ், அப்புறமா வந்துட்டு மந்த்ஸ், அப்புறமா ஜான். ஸோ இப்படி தான் இருக்கேன் என்னோட ஜேர்னல் இப்போதைக்கு. நான் வந்து இன்னும் ப்ரிட்டியாக ஏஸ்தட்டிக்காலாம் பண்ணேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மந்த்லி கண்டிப்பாக இந்த இயர் வந்து எவ்ரி மந்த் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நம்மளோட இந்த இது பார்க்கலாம். விஷன் போர்டு வந்துட்டு வெயிட் பண்ண ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிளியராக இருக்கும். 1 minute. ஸோ என்னோடய விஷன் போர்டு வந்துட்டு நான் செப்பரேட் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ சீக்கிரமாக 31st அன்றைக்கி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக குயிக்காக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ விஷன் போர்டு வந்துட்டு நாளைக்கு இல்லைனா நாளைக்கு ஷார்ட் வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஆர் பிளானிங் பற்றி மற்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதை பற்றியும் நான் வந்துட்டு செப்பரேட் ஷார்ட் வீடியோஸ் இல்லை லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் கண்டென்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye bye.